ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா பெரிய உருளைக்கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் ஷேப்பும் நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பீல் பண்ணிவிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஷேப்பு பர்ஃபெக்டாக வேணும்னா 4 சைடில் இருக்கிற அன்ஈவனாக இருக்கிற போர்ஷன்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா திக்காக இருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப மெல்லிஸாக இருந்தாலும் சிப்ஸ் மாதிரி ஆயிரும். ரொம்ப திக்காக இருந்தால் கூட வேகாது. அதனால அளவு வந்துட்டு கரெக்டாக இந்த அளவுக்கு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு அதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு விடும்போது அதில் இருக்கிற ஸ்டார்ச்லாம் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும். இப்போ அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாற்றிட்டு திரும்பவும் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி வைக்கணும். மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்மளுக்கு உள்ளே சாஃப்டாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க. இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை எடுத்து ஒரு டவல் விரிச்சிட்டு அந்த டவல் மேலே இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அப்போது அந்த தண்ணியெல்லாம் அந்த டவலை அப்சர்வ் பண்ணிடும், நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணியிருக்கோம். எண்ணெய் வந்துட்டு நல்லா மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப ஹீட் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கரெக்டாக வரும். சேர்த்துட்டு இப்போ போதும், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்தால் சரியாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நம்ம இன்னொரு டைம் ஃப்ரை பண்ணணும். 2 டைம் ஃப்ரை பண்ணும்போது தான் அது பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி நம்ம ஃப்ரை பண்ணணும். நான் இன்னொரு பேட்ச் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா திரும்பவும் ஆயிலை ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல பொரித்து எடுத்து வச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை சேர்க்கும் போது சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ கரெக்டாக இருக்கும். இதை எடுத்துடலாம். வெளியே கிறிஸ்பாக உள்ள நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போது நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு, பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் வேணும்னா அது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இனிமேட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கடையில் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியமே கிடையாது. வீட்டிலே ட்ரை பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.